மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் அளவிலும் தரத்திலும் no compromise. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. அண்ணாமலை ஹிமாலயா சுற்றுப்பயணம் போயிருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? அவர் மனசுக்குள்ளேயும் சில வலிகள் காயங்கள் இருக்கலாம். அண்ணாமலை சொன்ன திசையிலேயே பயணிக்கிற அளவுக்கு அவருக்கு சுதந்திரமும் உரிமையும் கொடுத்தாங்க அமித்ஷாவும் மோடியும். அது ஃபெயில்யூர் ஆயிடுச்சுங்கிற கோபம் இருக்கலாம். எடப்பாடி டெல்லி வந்தபோது அமித்ஷா சொன்ன ஒரு வார்த்தை, நயினார் நாகேந்திரன் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் நீங்கள் நினைக்கிறீங்க? கம்யூனல் ஈக்குவேஷனாக இருக்கலாம், ஒரு பெரிய சமூகத்தை சேர்ந்தவர்ன்றது இருக்கலாம். நாடாருக்கு ஏற்கனவே 2 வாய்ப்பு கொடுத்தோம், ஸோ முக்குலத்துவ சமுதாயத்தை சேர்ந்தவர் கொடுக்கலாம். இல்லை பிஜேபி பார்வையில் அவங்க யாரும் வருத்தப்பட மாட்டாங்க. அதிமுக தொண்டர்கள் தான் வருத்தத்தில் இருக்கிறாங்க. எதுக்காக இந்த நிர்பந்தம், எதுக்கு இவ்வளோ அவசரம்? அதனால தான் அதிமுக வட்டாரத்தில் ஒரு மயான இவ்வளோ பெரிய ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு, மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற பிஜேபி நம்மளோட வந்துருச்சு, திமுகவை ஒரு வழி பண்ணலாம் அப்படின்லாம் உற்சாகப்பட வேண்டிய அதிமுக தொண்டை ஒரு துளி கூட உற்சாகம் இல்லாமல் இருக்கிறாங்க. மே 2ஆம் தேதி செயற்குழு கூட்டம் வச்சிருக்கிறார். இங்கே சுதந்திரமாக பேச அனுமதிச்சு, தன் நிலைப்பாட்டுக்கு எதிரான கருத்தையும் பேச அனுமதிச்சு அதை சரிப்படுத்தினார்னா தான் அவருக்கு இந்த கூட்டணியால் அவருக்கும் அந்த கட்சிக்கும் பலம். பேச அனுமதிப்பார்னு நினைக்கிறீங்களா 2ஆம் தேதி? ஏன்னா இப்போ என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, கேபி முனுசாமியை வச்சு நீ கொஞ்சம் பேசு அப்படின்னு, வேலுமணி விட்டு நீ பேசு, உதயகுமார் நீ பேசு, 3 பேர் பேசுனது போதுன்னு மைக்க பிடுங்கினாருன்னா. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் எஸ்பி லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டில் புதிய பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அண்ணாமலை ஹிமாலயா சுற்றுப்பயணம் போயிருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரு பொறுப்பு இல்லைங்கிற போது ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு போகிறது ஒன்றும் தப்பு இல்லை. ப்ளஸ் அவர் மனசுக்குள்ளேயும் சில வலிகள் காயங்கள் இருக்கலாம் அண்ணாமலை. ஏன்னா ஒரு 15 நாள் முன்னாடி வரைக்கும் அவருடைய பாடி லாங்குவேஜ், அவர் டெல்லி போயிட்டு வந்த பிறகு கொடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பில் சரி, மற்ற தலைவர்கள் அவரை மேடையில் வச்சுக்கிட்டு பேசின வார்த்தைகள்லாம் பார்த்தா அண்ணாமலை தொடர்வாரம் தான் ஒரு காட்சி இருந்தது. எடப்பாடி டெல்லி போயிட்டு வந்த பிறகு கொஞ்சம் மாறிச்சு. அது அவர்களாகவே பண்ணாங்களா, இல்லை அண்ணாமலை ஒரு அழுத்தத்தை கொடுத்ததை பார்க்க முடியாது. தன்னுடைய அவர் வார் ரூம் வச்சுருக்கிறதெல்லாம் ஒரு தகவல் இருக்குது. சோஷியல் மீடியாவில் அண்ணாமலையை மாற்றக்கூடாதுன்னெலாம் ஒரு பெரிய பிரச்சாரமே நடந்துச்சு. சில பேர் வெளிப்படையாக அறிக்கைகள் கூட, அண்ணாமலை மாற்றினா பிஜேபி அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரிலாம். கடந்த 4 ஆண்டு காலத்தில் அவர் தலைவராக இருந்தபோது அந்த கட்சி ஒருவித எழுச்சி பெற்றதை மறுக்க முடியாது. இளைஞர்களை பெருமளவு அவர் ஈர்த்தார். ஆனால் பொதுமக்களை முகம் சுளிக்க வைத்தாருங்கிறத நான் மறுக்க மாட்டேன். நான் தொடர்ந்து முதல் ஆண்டுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், உங்கள் பாடி லாங்குவேஜை நீங்கள் மாற்றலைன்னா பொதுமக்கள் இந்த கட்சியை நோக்கி வரமாட்டாங்க. ஏன்னா ஒரு ஆணவம் அவருடைய உடல் மொழியில் தெரிஞ்சது, வார்த்தைகளில் தெரிஞ்சது, அதிகார மமதை அவர் வார்த்தைகளில் பல நேரங்களில் வந்துச்சு. ஆனால் அதை இளைஞர்கள் ரசித்தாங்க. அதனால் இளைஞர்கள் போனான். பொதுமக்கள் போயிருந்தால் அவங்க வாங்கின வாக்கு வங்கி வேறு மாதிரி இருக்கும், வெற்றிகள்லாம் சில இது கிடைச்சிருக்கும். அது கிடைக்கலைங்கிற ஆதாரத்தை வச்சுக்கிட்டு தான் நான் பொதுமக்கள் அந்த பக்கம் திரும்பி பார்க்கலன்னு சொன்னேன். ஆனாலும் அந்த கட்சியை உயிரோட்டமாக வச்சுருந்தார். ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனாங்கிற முறையில் அண்ணாமலையினுடைய செயல்பாடுகள் புறக்கணிக்க முடியாதவை எளிதில். அப்படிப்பட்டவரை ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னா, ஏதோ நடந்திருக்குன்ற ஒரு வரியை தவிர நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம பேசுறதுக்கு நம்மக்கிட்ட ஆதாரம் இல்லை. அமித்ஷாவும் மோடியும் அவர் மேலே அபரிமிதமான நம்பிக்கை வச்சுருந்தாங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 400 இடங்கள் நாம் ஜெயிப்போம் அப்படின்னு வெளியே சொல்லிட்டு ஜெயிச்சாகணும்னு உள் அறையில் ஆலோசனை நடத்திய பிஜேபிக்கு தமிழ்நாடு மாதிரியான 40க்கு 40 எதிரணி ஜெயிக்க வாய்ப்புள்ள இடங்கள் ஒரு 5வது 10வது நம்ம ஜெயிக்கணும்னு சில ஸ்ட்ராட்டஜியை மனசில் வச்சிருந்தும் கூட நம்ம தலைமையில் ஒரு அணி அமைப்போம், அதிமுக தேவையில்லைன்னு அண்ணாமலை சொன்ன அந்த யோசனையை ஏற்றுக்கொண்டு அண்ணாமலை சொன்ன திசையிலேயே பயணிக்கிற அளவுக்கு அவருக்கு சுதந்திரமும் உரிமையும் கொடுத்தாங்க அமித்ஷாவும் மோடியும். அது ஃபெயில்யூர் ஆயிடுச்சுங்கிற கோபம் இருக்கலாம். எடப்பாடி டெல்லி வந்தபோது அமித்ஷா சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் 24லேயே இந்த முடிவு எடுத்திருந்தீங்கன்னா, கூட்டணியில் இருந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு மத்தியில் இன்னும் வலுவான அரசு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு எடப்பாடியை பார்த்து சொன்னதா தகவல் இருக்குது. இன்னொரு கட்சியுடைய தலைவர்கிட்டே அவ்வளோ இதாக சொன்னாருன்னா, அதிருப்தியை காட்டினாருன்னா, சொந்த கட்சி தலைவர்கிட்ட அண்ணாமலைகிட்ட எவ்வளோ கோபத்தை காட்டியிருப்பாங்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ஒரு யூகம் பண்ணலாம். ஸோ அந்த கோபம், வேறு சில வதந்திகள் சொல்கிறாங்க, நமக்கு ஆதாரம் இல்லை. ஆக மொத்தம் அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கையை அவர்கள் இழந்து விட்டார்கள் வேணா நான் சொல்றேன். அண்ணாமலை இழந்து விட்டார், அல்லது இவர்கள் திரும்ப பெற்றுக் கொண்டார்கள் அப்படி எடுத்துக்கலாம். நாமினேஷனே ஃபைல் பண்ணாதேங்கிறாங்க. இல்லாட்டி நயினாரை கூட்ட நீங்க இருங்க, அண்ணாமலை நீங்க மட்டும் பண்ணா யார் ஃபைல் பண்ணுவா? ஸோ அவங்க நம்பிக்கை இழந்துட்டாங்க. இவரை மாற்றணுன்ற முடிவுக்கு வந்தாங்க. நயினார் வந்திருக்கிறார். அவர் மாதிரியே இவர் இருப்பாரா? இல்லை, நிச்சயமா ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்க முடியாது. தமிழிசைக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, பொன்னாருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. இவர் ரொம்ப சாஃப்டான ஆள் நயினார். திராவிட இயக்க சித்தாந்தத்திலே வளர்ந்த ஆள், இந்த அரசியலை பார்த்தவர், 10 தொழில் பண்ணுறாரு. ஸோ அதனுடைய மென்டாலிட்டின்னு ஒன்று இருக்குது, சரிதானா? ஸோ அவர் ஸ்டைல் மாறலாம், பட் அதுக்காக கொள்கையை விட்டு கொடுத்து இவர் ஒரு தனி கொள்கை பாதையில் போவார்லாம் இல்லை. பிஜேபி வகுத்து கொடுத்த பாதையில் அவங்க சொல்கிற அசைன்மெண்ட் அமல்படுத்துகிற வேலையில் தான் இருக்க போகிறார். அந்த பாடி லாங்குவேஜ் கண்டிப்பாக மாறும்.
அதான் அந்த மாற்றம் வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை பாஜக தொண்டர்கள் மத்தியிலேயே கொடுத்தது. நயினார் நாகேந்திரன் ஏன் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் நீங்க நினைக்கிறீங்க? கம்யூனல் ஈக்குவேஷனாக இருக்கலாம், ஒரு பெரிய சமூகத்தை சேர்ந்தவர்ன்றது இருக்கலாம். தென் மாவட்டங்களில் நாடாருக்கு ஏற்கனவே 2 தடவை வாய்ப்பு கொடுத்தோம், ஸோ முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர் கொடுக்கலாம் அப்படின்னு கூட அவங்க நினச்சிருக்கலாம். எல்லாருக்கிட்டே இருக்கிற அந்த விசுவாசம் அவர்கிட்ட இருக்குது, உழைப்பை கொடுக்குறா, இதெல்லாம் எல்லாருக்கிட்டே இருக்குது. ஏன்னா கம்யூனல் ஈக்குவேஷனாக தான் நான் பார்க்குறேன். இல்லை, மற்ற தலைவர்கள் பாஜகவில் இருக்கும்போது பொன் ராதாகிருஷ்ணனோ அல்லது வந்து தமிழிசை சவுந்தரராஜனோ மற்ற தலைவர்கள் இருக்கும்போது நயினார் நாகேந்திரன் ஆல்ரெடி அதிமுகவில் இருந்து பாஜகவுக்கு வந்தவருக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம்ல. அங்கேருந்து மாற்று கட்சியிலேருந்து வந்தால் நாங்கள் மதிக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்றது ஒன்று. அதிமுகவின் முக்கியமான வாக்கு வங்கியாக இருந்து தற்போது அதிருப்தியில் இருக்கிற முக்குளத்தோரை தங்கள் பக்கம் நிரந்தரமாக இழுக்கிறதுக்கான ஒரு கருவியாக கூட நயினார் இருக்கலாம் இல்லையா? அப்படி கட்சி மேலிட நினைச்சிருக்கலாம். இது ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் தான். அமித்ஷா மற்ற மாநிலங்களில் பயன்படுத்துகிற வித்தை. அந்த சமூகத்து பிரபலத்தை காமிச்சு அந்த சமூகத்தவர்களை தங்கள் இயக்கத்தை நோக்கி ஈர்க்கிறதுக்கான ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம். அது வெற்றி பெறுமா இல்லையாங்கிறது வேற. அவங்க என்னவெல்லாம் நினைச்சிருப்பாங்கன்னு இதெல்லாம் நம்மளால யூகம் பண்ண முடியுது. அவசரமா அமித்ஷா முடிவு எடுத்துட்டார் அப்படிங்கிற ஒரு பார்வையும் வந்து இந்த இடத்துல எந்த விஷயத்துல? கூட்டணி தொடர்பாக அவர் அவசரப்பட்டுட்டாரு அப்படின்னு ஒரு பார்வை கூட இருக்கேன். இல்ல, பிஜேபி பார்வையில அவங்க யாரும் வருத்தப்பட மாட்டாங்க. அதிமுக தொண்டர்கள் தான் வருத்தத்தில் இருக்கிறாங்க. இப்போ எதுக்காக இந்த நிர்பந்தம், எதுக்கு இவ்வளவு அவசரம்? அதுக்கே நம்ம தலைவர் இப்படி அடிபணிஞ்சு போனாரு. கூட்டணி ஆட்சியில் பங்குன்னு ஆட்சி அமைக்க போறவங்க தான் கொடுக்கணும். நான் இப்போ விஜய் என்ன சொன்னாரு, அவர் ஆட்சி அமைக்கிறாரு இல்லைங்களா வேற, நான் தனித்தே வெற்றி பெற முடியும் முதல் பொதுக்கூட்டத்தில் மாநாட்டில் பேசுறாரு விக்கிரவாண்டியில். ஆனாலும் நம்மை நம்பி வருபவர்களுக்கு நான் அதிகாரத்தில் பங்கு தருவேன். யார் தருவேன்? நான் தருவேன்னு சொன்னார். ஆட்சி அமைக்கிறேன்னு சொல்றவங்க தான் அது தரணும். அமித்ஷாவே என்ன சொல்றாரு, அதிமுக தலைமையில் எடப்பாடி தலைமையில் தான் கூட்டணிங்கிறார். அதிமுக தான் ஆட்சி அமைக்க போகுது ஜெயிச்சா. அதிமுக தான் அந்த வார்த்தையை சொல்லணும். அது என்ன, அதுல இருக்கிற ஒரு சிறிய கட்சி, அதுல அங்கமா இருக்கிற ஒரு கட்சி அதிகாரத்தில் நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்போம்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? அதனாலதான் அதிமுக வட்டாரத்துல ஒரு மயான அமைதி நிலவுது. இவ்வளவு பெரிய ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு, மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற பிஜேபி நம்மளோட வந்துருச்சு, திமுகவை இன்னி ஒரு வழி பண்ணலாம் அப்படின்லாம் உற்சாகப்பட வேண்டிய அதிமுக தொண்டை ஒரு துளி கூட உற்சாகம் இல்லாம இருக்கிறான். ஏன்? இதுதான் என்ன நடந்துச்சு, என்ன அவசியம் வந்துச்சு? அப்ப நம்மளுக்கு மரியாதை எல்லாம் பண்ணிட்டாரு, நம்ம தலைவரை வாயை திறந்து 2 வார்த்தை பேச விட மாட்டேன்ட்டாரு. சரி, அங்கே பேசலாம். அதன் பிறகு எடப்பாடி பத்திரிகையாளர் சந்திச்சு ஏதாவது பேசலாம்ல. 2 ட்விட்டு போட்டு அதோட விட்டார். மே 2ஆம் தேதி செயற்குழு கூட்டம் வச்சிருக்கிறார். அங்கே சுதந்திரமா பேச அனுமதிச்சு, தன் நிலைப்பாட்டுக்கு எதிரான கருத்தையும் பேச அனுமதிச்சு அதை சரிப்படுத்தினார்னா தான் அவருக்கு இந்த கூட்டணியால அவருக்கும் அந்த கட்சிக்கும் பலம். பேச அனுமதிப்பாருன்னு நினைக்கிறீங்களா 2ஆம் தேதி? ஏன்னா என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, கேபி முனுசாமியை வச்சு நீ கொஞ்சம் பேசு அப்படின்னு, வேலுமணி விட்டு நீ பேசு, உதயகுமார் நீங்க பேசு, 3 பேர் பேசுனது போதுன்னு மைக்க பிடுங்கினாருன்னா அவர் தலையில அவரே மண்ணை வாரி போட்டுக்கிறாருன்னு அர்த்தம். அது மற்றவங்களுக்கு மைக் வாங்கி கொடுக்கறது நம்ம வேலை இல்லை. உணர்வுகளை பேச அனுமதிக்கலாம். நீங்க இந்த அதிருப்தி அப்படி நீடிச்சுக்கிட்டே போகும். முதல்ல வெடிக்க விடணும், அதை சரிப்படுத்தணும். அதுதான் ஒரு ஆளுமை, ஒரு தலைவனுடைய பணியா இருக்க முடியும். ஏதோ சொன்னா கேபி முனுசாமி சொல்றாரு, நீங்க வச்சு எல்லாம் ஒண்ணுமில்ல, எல்லாம் எடுத்த முடியும் சரிதான் தலைவரே, நீங்க எங்கேயோ இருந்துட்டீங்க அப்படின்னு மட்டும் பேசிட்டு உட்காந்தாங்கன்னா அந்த 2ஆம் கட்ட தலைவர்கிட்ட பெருக்கு பாருங்க, மயான அமைதின்னு ஒரு ஆட்சி சொன்னால அது தேர்தல் களத்திலே எதிரொலிச்சா இந்த கூட்டணினால ஒரு துளி கூட பிரயோஜனம் இல்லை. பாஜக வேண்டான்னு சொல்லி 2 பேர் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஒன்று எடப்பாடி பழனிசாமி, கேபி முனுசாமி, 2 பேருமே அமித்ஷா பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. அப்படி என்ன கன்வின்சிங் ஃபேக்டரா வந்து ஏதோ ஒன்ன சொல்லி மிரட்டிருக்காங்கிறது சாதாரண அரசியல் புரிஞ்சவங்களுக்கும் தெரியுது. என்னன்னு நம்ம ஆதாரம்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா இப்போ ஒரு 10 மாசத்துக்கு முன்னாடி அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கூட்டணி ஆட்சியில பங்கு தர வேண்டிய அளவுக்கு நிர்பந்தம் அதிமுக கிடையாது. இது எல்லாத்துக்கும் சரின்னு சொல்றாருன்னா எதையோ காமிச்சு மிரட்டிருக்காங்கிறதா எல்லாரும் பேசுற விஷயமா இருக்கு. அது வதந்தின்னு புறந்தள்ள முடியாத அளவுக்கு எடப்பாடியினுடைய அந்த மௌனமும் அதுக்கு சாட்சியா இருக்கு. அதான் கட்சி தொண்டர்கள்லாம் அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. திருப்பூரில் ஒரு நிகழ்வு நடக்குது. அங்கே ஒருத்தர் வந்து கண்ணீர் விட்டு அழுது ஏன் வந்து நீங்கள் பாஜகவோட சேர்ந்தீங்க அப்படிங்கிறத விளக்கணும். அப்போதான் சிறுபான்மையினர் மக்களும் கிறிஸ்துவ மக்களும். அங்கே மட்டும் இல்லை, நன்னிலத்தில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் பேசுகிற பொதுக்கூட்டத்திலையும் கூட ஒரு மேடையில் கல்யாண வீட்லேயே ஒரு இஸ்லாமியர் வச்சு கேள்வி கேட்டிருக்கிறார். அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க இனிமேலும் போடணும்னு நினைக்கிற இஸ்லாமியர் கேள்வி கேட்டால் அதை சமாளி. அதனால தான் செயற்குழுவில் பேச அனுமதிங்கிறேன். அன்வர் ராஜாவை பேச விடுங்க, செல்லூர் ராஜா பேச விடுங்க, ஜெயக்குமாரை பேச விடுங்க. இந்த கூட்டணி நல்லதா கெட்டதுன்னு நான் நினைக்கிறேன், அது எப்படி சரிப்படுத்தலாம், இதெல்லாம் அவங்களை பேச விடணும்னு சொன்னது இதை வச்சுதான். நமக்கு 2 நிகழ்வு காதுக்கு வந்ததுனால பத்திரிகையில படிச்சதுனால தெரியுது. ஒவ்வொரு ஊருக்கு அங்கே கொந்தளிச்சு போய் தான் இருக்கிறாங்க. எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு நான் இந்த ஊருக்குள்ள போறது, எந்த மூஞ்சியை வச்சுட்டு தர்காக்குள்ள போய் நான் ஓட்டு கேட்கறது, சர்ச்சுக்குள்ள நம்ம எப்படி போறது, அந்த ஏரியாவில் போய் அப்படின்னு அந்த உள்ளூர் நிர்வாகிகளுக்கு தான் அந்த வழி தெரியும். இதையெல்லாம் கன்வின்ஸ் பண்ண வேண்டிய இடத்த இன்னைக்கு எடப்பாடி இருக்கிறார். அவர் தொடர்ந்து மௌனம் சாதிச்சார்னா, இல்லை நான் எடுத்ததுதான் முடிவு, இஷ்டம்னா இருங்க இல்லாட்டி போங்கன்ற மாதிரியான ஒரு மனநிலை இருந்தால், நான் திரும்ப சொல்றேன், இந்த அணி அமைஞ்சு 2 பேருக்குமே பிரயோஜனம் இல்லை. ஜெயக்குமார் நேற்று வந்து செய்தியாளர் சந்திக்கும் போது என்ன சொல்றாரு,
அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சா நான் வந்து கட்சி விட்டு விலகிடுவேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆமாம், எங்கே சொன்னார்? சொல்லாத ஒன்று அவரை சொல்லிட்டு விளக்கம் சொல்லணும் எப்படி சார்? அவர் நொந்து போயிருக்கிறாருன்னு சொல்லுங்கள், அது நிஜம். ராயபுரத்தில் நான் ராஜாவாக இருந்தேன், ராயபுரத்தின் முடிசூடா மன்னனாக இருந்தேன். அவர் தலையில் இல்லைன்னா கூட நிஜமாகவே முடிசூடா மன்னனாக இருந்தார். ஆனால் தோத்ததுக்கு காரணம் 40,000 இஸ்லாமியர்கள் எனக்கு ஓட்டு போடலை, என்னையை பிடிக்காம இல்லை, பிஜேபியை பிடிக்காமன்னு சொன்னார். அந்த நிலைமை வரப்போகிற தேர்தலே வரப்போன்ற அந்த வருத்தம் அவருக்கு தனி மனுஷனாக இருக்கும்ல. வர ரிசல்ட் என்னன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சுல, அப்புறம் அவர் சந்தோஷமா இருப்பாரா? அவர் கட்சி விட்டு போறேன்லாம் சொல்லலையே. இதை எப்படி சமாளிப்பார்? பத்திரிகார்ட்ட அவர் தான் முகமாக இருந்தார் அதிமுகவுக்கு எடப்பாடியினுடைய அனுமதியின் பேரில். இனிமேல் என்ன சொல்லி சமாளிப்பார்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அவர் முதல்ல தயார்படுத்திக்கணும். எடப்பாடி என்ன நோட்ஸ் கொடுக்குறாருன்னு பார்க்கணும். அதுதான் நம்ம கேட்கணும். தவிர ஏன் கட்சி விட்டு போகலன்னு கேட்க முடியாது. அன்வர் ராஜாவை பற்றி வந்த தகவலே பொய்ன்னு அவரும் மறுத்திருக்கிறார். எல்லாரும் கட்சி விட்டு போவாங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் அதிருப்தியோடு இருந்தாங்கன்னா களத்தில் அது எதிரொலிக்கும். அண்ணனே அமைதியாக இருக்கார், நம்ம எதுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு அடுத்தடுத்த கீழ்நிலை நிர்வாகிகள் நினைச்சாங்கன்னா அந்தந்த மாவட்டங்களில் அது பாதிக்கும். இந்த ஆபத்தை எடப்பாடி முதல்ல உணரணும். அதை சரி செய்கிறதுக்கு கன்ஸ்ட்ரக்டிவாக ஏதாவது சில முயற்சிகள் அவர் எடுக்கணும். செய்தி துரைசாமி அண்மையில் பாஜக அதிமுக கூட்டணி சேரணும் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி கேட்பார்னு வேற பல பேட்டிகளை வேற சொன்னார். ஒருவேளை சைதை துரைசாமி ஏதாவது கன்வின்ஸ் பண்ணியிருக்கலாம், அல்லது அவர் இந்த மாதிரி கருத்துக்களை வந்து யாரை கன்வின்ஸ் பண்ணிருக்கலாம்? எடப்பாடி பழனிசாமி நான் சொன்னா கேட்பேன் அப்படின்னு அவரு இல்ல எந்த விஷயத்துக்கு கன்வின்ஸ் பண்ணிருப்பாரு? கூட்டணிக்கு. இல்ல அதெல்லாம் முடிஞ்சு போன பிறகுதானே சைதை துரைசாமி அறிக்கை விடுறாரு. எடப்பாடி அவர் ஒரு வாரமா பேட்டி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் டெல்லிக்கு போய் அமித்ஷாவை பார்த்து வந்த பிறகுதானே சைதை துரைசாமி சீனுக்கே வராரு. ஏன்னா இவர் கூட்டணி இல்லைங்கிறாரு, கூட்டணி பத்தி பேசல, தமிழ்நாட்டு நலனுக்காக பேசணுங்கிறாரு. அவருக்கு ஏதோ இருக்கலாம், பலமான கூட்டணி அமைன்னு நினைக்கலாம், திமுக வீழ்த்தணுங்கிற ஒரு எம்ஜிஆரின் தொண்டனா அவருக்கு அந்த உணர்வு இருக்கலாம். அப்படி சொன்ன சைதை துரைசாமி நீங்க என்ன பண்ணீங்க? KP முனுசாமி விட்டு கடுமையாக விமர்சிச்சிங்க, சரியா? ஏன்னா வேற வேலை இல்லாதவர்னு ஏதோ கடுமையான ஒரு வார்த்தை வந்துச்சு. அதை என்னன்னு எடுத்துக்கிறது? எடப்பாடியை கன்வின்ஸ் பண்ற அளவுக்கு சைதை துரைசாமிக்கு செல்வாக்கு இருந்தா அந்த எடப்பாடி என்ன பேச்சை கேட்டுக்கிட்டு அவர் சொல்ற நேரம்லாம் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகிற KP முனுசாமி வச்சு அவர் திட்ட விட்டீங்களே, அது ஏன் கேள்வி வருதில்லை? அதுக்கு பதில் சொல்லணும்ல சார். அவர் ஒரு பொருட்டாவே உங்க மதிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். சைதை துரைசாமியுடைய நோக்கம் உயர்வா இருக்கலாம், திமுக வீழ்த்திற்கு நம்ம எல்லாம் ஒன்னா சேரணும்னு அவர் நினைச்சார், கட்சி ஒன்றுபடணும்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அப்போ எடப்பாடியை பிஜேபி அலையன்ஸ் கன்வின்ஸ் பண்ண வச்ச துரைசாமியால இது முடியலன்னு நம்ம எடுத்துக்கலாம்ல. இப்போ அது முற்றுப்புள்ளி வச்சுட்டு தான் நான் நினைக்கல. அமித்ஷா அன்னைக்கு சில வார்த்தைகளை சொல்லாமல் விட்டுட்டார், அது சில கேள்விகளுக்கு இடம் கொடுத்தது. அதுக்கு அடுத்த நாளே தினகரன் பிஜேபி தலைவர்கள் அமைந்திருந்த மேடையில் போய் கலந்துக்கிட்டு சில நிகழ்ச்சியில் பேசினார். இன்னும் நான் இந்தியாவில் தான் இருக்கேன்னா அது உண்மையும் கூட. அந்த தினகரனை அந்த ஓபிஎஸை எப்படி நடத்த போகிறாங்கிறத வச்சு தான் தென் மாவட்டங்களில் டெல்டாவில் இந்த அணிக்கு நிஜமான முழு பலன் கிடைக்குமான்னு பார்க்கணும். இல்லை அவங்கள ஒதுக்கிடுவோம், ஏன்னா எடப்பாடி தான் நமக்கு முக்கியம் நினைச்சாங்கன்னா ஆட்சியை பிடிக்கிறதுங்கிறது குதிரை கொம்பு தான். டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் அமித்ஷா வந்து ஓரங்கட்டிட்டார், அல்லது மோடி இத்தனை நாள் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தார், இப்போ ஒதுக்கிட்டார் அப்படின்னு எதை வச்சு நம்ம அப்படி சொல்றோம்னு சொல்லுங்க. எதை வச்சு அந்த இல்ல அமித்ஷாட்ட கேள்வி கேட்கறாங்க, என்னன்னு ஓபிஎஸ்ஸையும் டிவி தினகரன்லாம் சேர்த்துப்பாங்களா அப்படின்னா உள்கட்சி விவகாரங்களை நாங்கள் தலைவராக சொல்ல முடியும். ஆமா சார், நாங்க தான் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறோம், அடுத்த பஞ்சாயத்து இன்னொரு ஒரு வாரத்தை அடுக்கு நான் சொல்லுவார், வெளியே சொல்ல மாட்டாங்க சார். இப்போ நிர்மலா சீதாராமன் போய் எதுக்காக இத்தனை நேரம் பார்த்தாங்கன்னா அது உட்கட்சி வார்த்தை இடம் என்னது? ஈரோடு இடைத்தேர்தல், முதல் இடைத்தேர்தல் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. அண்ணாமலையும் மேலிட தலைவர் அந்த கிஷன் ரெட்டி மாதிரி இன்னொருத்தர் வந்து ஓபிஎஸ் வீட்டுக்கும் எடப்பாடி வீட்டுக்கும் போனீங்களே, ஒருத்தர் வாபஸ் வாங்கிக்கங்கன்னு சொல்லி அவ்வளோ மெனக்கட்டிங்களே, அது என்ன விவகாரம்? அதிமுகவில் யாரை நிறுத்துறேன்னு எங்களுக்கு தெரியும்னு அந்த கட்சி விவகாரத்துக்கு தலையிடாமல் இருக்கணும்ல. அப்போ வரைக்கும் வெளிப்படையாக தலையிட்டவங்க திரைக்கு பின்னாடி இன்னைக்கும் தலையிட்டு தான் இருக்கிறாங்க. அது வெளியில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்படி தான் பத்திரிகையாளர்கிட்ட சொல்ல முடியும். அமித்ஷா ஆமாம் சார் நாங்கள் தான் பஞ்சாயத்து பண்ணுறோன்னு சொல்லுவார், நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? அப்படி சொல்லி என்ன பார்த்தீங்களா? அதிகாரப்பூர்வமாக சொல்கிறேன், எவ்வளோ திமிருன்னு நீங்களும் பேசுவீங்க நானும் பேசுவேன். வெளியே சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் கைவிட்டுட்டு தான் நான் நினைக்கல, அதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குது. அப்போ வந்து இன்னும் என்டிஏ கூட்டணியில் தான் அவங்க இருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் டிடிவி தினகரன் வெளிப்படையாக வந்து பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்று நான் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கேன், உங்களுக்கு என்ன? அதுக்கு அடுத்த நாள் திருநெல்வேலிக்கு தன் பதவியை எடுத்துக்கிட்டு போன நயினார் நாகேந்திரன் அவங்க ஏற்கனவே என்டிஏல தான் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஆனால் ஓபிஎஸ் வந்து ரொம்ப சைலண்டா இருக்காரு. என்ன பண்ண முடியும்? ஆஹா ஓஹோன்னு குதிக்க முடியுமா? அவருக்கு சில வருத்தங்கள் இருக்கலாம்ல. ஏன் கட்சியை ஒற்றுமைப்படுத்திட்டு அப்புறம் கூட்டணி ஆரம்பிச்சிருக்கலாமேன்னு அவருக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. என்ன நடக்குன்னு பொறுத்து பார்ப்போம். புகழேந்தி நேற்று செய்தியாளர் சந்திக்கும் போது இனிமேல் ஒன்றிணைப்புங்கிறது வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஓபிஎஸ்ட நான் போனது ரொம்ப தவறா டிசைட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு. தனி மனித முடிவை பத்தி நம்ம யார் முடிவு சொல்றது, கருத்து சொல்றதுக்கு அதில் ஒன்றும் இல்லை. அவருடைய பார்வை அவர் சொல்றாரு. என்னை பொறுத்த வரைக்கும் கட்சியினுடைய ஒன்றிணைவுங்கிறதுக்கான அந்த வாய்ப்பு முடிஞ்சு போனதை நான் நினைக்கல. ஏன்னா அன்னைக்கு அமித்ஷாவுடைய பாடி லாங்குவேஜ், அவர் காட்டிய வேகம், இதையெல்லாம் பார்த்தா எப்படியாவது அதிமுக இன்னைக்கு வர வச்சு உட்கார வச்சு அதாவது கழுத்தை பிடிச்சு கொண்டாந்து கட்டி போட்டணுங்கிற மாதிரியே தான் இருந்தது. அவர் நடத்தின விதம், அவருடைய பாடி லாங்குவேஜ், ஓரல் லாங்குவேஜ் எல்லாமே, அந்த கமாண்டிங், அதிமுக ஒரு பொருட்டா கூட மதிக்காமல் எல்லாத்தையும் இவரே டிசைட் பண்ணி சொன்னதெல்லாம் வச்சு பார்த்தா
அவங்களுடைய நோக்கம் அதிமுகவை இந்த அணியில் வச்சுட்டு இன்றைக்கி அறிவிச்சிடணுங்கிறது மட்டும்தான். இப்போ அவங்கள கைவிட்டாங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டிங்களே, தினகரனை, ஓபிஎஸ்ஸை, மற்ற தலைவர்களை கூட்டணி கட்சி தலைவர்களை வர வச்சுட்டு இந்த 2 பேரும் கூப்பிடாமல் இருந்தால் அவங்க ஓரளவு ஓரம் கட்டிட்டாங்கன்னா அன்றைக்கே முடிவு பண்ணி தரலாம். என்டிஏல ஆல்ரெடி இருக்கிற வாசன், பச்சைமுத்து போன்றவங்க, ஜான் பாண்டியன் போன்றவங்களாம் அன்றைக்கி கூப்பிடவும் இல்லையே. அன்றைக்கி அவருடைய நோக்கம் அதிமுகவை பற்றி மட்டும்தான் இருந்தது. அந்த ஃபோக்கஸ்டாக வந்தார், வந்த வேலையை முடித்தார், போயிட்டார். அதனால் பிஜேபி தான் அதனுடைய அசைன்மெண்ட்டை கரெக்டாக முடிச்சு. அதிமுக ஒரு பரிதாபகரமான நிலையில் தான் அன்றைக்கி இருந்தது. அதனால தான் ஒரு துக்க வீடு மாதிரி இன்றைக்கி அதிமுக இருக்குது. இவ்வளோ பெரிய ஒரு எழுச்சி கூட, ஒரு சின்ன உற்சாகம் கூட அந்த தொண்டர்கள் மத்தியில் இல்லை. எடப்பாடி பழனிசாமியோட அந்த பாடி லாங்குவேஜ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அன்றைக்கி வந்து உட்கார்ந்து இருந்தார் பாடி அதெல்லாம் பார்த்தானே சார் என்னமோ நடந்திருக்கு, ஏதோ மிரட்டலுக்கு ஆடி பண்ணிச்சிட்டாருன்னு ஒரு வார்த்தை வருது. எதை காமிச்சாங்க, எதை பார்த்து ஒரு பயந்தாலாம் நம்ம ஆதாரமெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனால் அந்த குற்றச்சாட்டை மறுக்கிற அளவுக்கு எடப்பாடியினுடைய வார்த்தைகளும் வெளியில வரல, உடல் மொழியும் வெளியில காட்டல. அதான் இப்போ என்டிஏக்குள்ள பாமக வந்து தொடர்ந்து இருந்துட்டு இருக்கிறதா தான் வந்து செய்திகள் இருக்கு. ஆனால் வந்து அவங்க 2 பேருக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கூடிய விரைவில் அவங்க சம்பந்தமாக 1 இயர் அந்த மாநாடு மாமல்லபுரத்தில் நடக்க போகுது. அதை தலைமை தாங்கக்கூடிய இடத்துல தான் அன்புமணி ராமதாஸ் இருக்கிறதாகவும் செய்திகள் இருக்குது. ஆனால் திலகபாமா அப்படிங்கிறவங்க, பொருளாளராக இருக்கிறவங்க கடுமையான ஒரு குற்றச்சாட்டை ராமதாஸ் மீதே வச்சுருந்தாங்க. இந்த விவகாரம் என்டிஏ கூட்டணிக்குள்ளே ஏதாவது சலசலப்பு ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்களா? பாமக இப்போ நடக்கிறது உட்கட்சி குழப்பம்ங்கிறத தாண்டி குடும்ப விவகாரம் தான் நான் பார்க்குறேன். அது ஒரு எல்லை தாண்டி விமர்சிக்க நான் தயார். ஏன்னா எப்படி அது ஒரு ஆங்கிளில் செட்டில் ஆகும். ஸோ திலகபாமா அதை சொன்னார், அந்த அம்மாவுக்கு பதில் சொல்கிற மாதிரி வடிவேல் ராவணன் ஒரு கருத்தை சொன்னார். பதிலுக்கு பதில் நம்ம லாவணி பட வேண்டாம். பாமக எப்பயுமே அரசியல் களத்தில், தேர்தல் களத்தில் தன் கட்சிக்கு எது நல்லதுன்னு யோசித்து கூச்சமே இல்லாமல் துணிச்சலாக முடிவெடுக்கிற கட்சி அது. கடந்த கால வரலாறு எடுத்து பார்த்தா அந்த வகையில் பிரயோஜனப்படுற மாதிரின்னு முடிவெடுத்தால் அவங்க நிச்சயமாக தனியாக நிற்க மாட்டாங்க. 2 ஆப்ஷன் இப்போ அவங்களுக்கு இருக்குது. ஒன்று திமுக அணி அல்லது என்டிஏல போய் சேரும். ஆல்ரெடி எக்ஸிஸ்டில் இருக்கிறாங்க. அதனால இஃப்தார் நோன்பு அண்ணாமலை கொடுக்குறாரு பிஜேபி சார்பாக, பாலு போய் கலந்துக்கிறாரு. ஸோ என்டிஏல அவங்க இருக்கிறாங்கன்னு தெரியுது நமக்கு. அதை ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு அறிவிக்கணும். 2 ஆப்ஷன்லாம் இப்போ திமுகவுக்கு போனால் அங்கே கொடுக்கறதுக்கு இடம் இல்லை. குறைஞ்சது 20 இடங்கள் இவங்க கேட்பாங்க. அதெல்லாம் கேட்டு நின்றவங்க தான் குறைஞ்சது கேட்பாங்க. கொடுக்கறதுக்கு அங்கே இடமே இல்லை. விடுதலை சிறுத்தைகள் வெளியே போனால் அப்பையும் பத்தாது. அவங்களுக்கு 6-7 கொடுத்து முடிச்சிங்க. இவங்களை பாமக அப்படி டீல் பண்ண முடியாது. ஸோ இட வாய்ப்பு ஏற்கனவே இருக்கிற கூட்டணி அப்படியே தொடருது. அன்புமணி மேலே இருக்கிற வழக்குகள் அதெல்லாம் நீங்கள் மறந்துடக்கூடாது. இந்தூர் மருத்துவக் கல்லூரி விவகாரத்தில் சிபிஐ போட்ட வழக்கு 2 எஃப்ஐஆர் நினைக்கிறேன். அதெல்லாம் நிலுவையில் இருக்கிறத வச்சு பார்த்தா 90% இங்கே இருக்கிற இயல்பான சூழல் இதெல்லாம் மனசில் வச்சு பார்த்தா என்டிஏக்கு தான் அவங்க வந்து செட்டில் ஆவாங்கன்னு தோணுது எனக்கு. அதான் இன்னொரு ஆப்ஷன் டிவிகே. அரசியல் ஆதாயத்தோடு தான், கட்சி நலனை மனசில் வச்சு தான் அவங்க எந்த முடிவை எடுப்பாங்கன்னு. விஜயோட போனால் வெற்றி கிடைக்குமான்னு கொஞ்சம் யோசிப்பார் டாக்டர் பெரியவர். நான் சொல்கிறேன் ராமதாஸ். அது நிரூபிக்கப்படாத ஒருத்தட்ட போய் நம்ம காயப்படுறதை விட திருப்பி அந்த வழக்குகளை ஞாபகப்படுத்தி பாருங்க. அன்புமணி அதை அவ்வளோ சுலபத்தில் ஏற்றுக்க மாட்டார்னு எனக்கு தோணுது. அதான் 2 பேருக்கும் அதிமுகவோட போகணுமா திமுகவோட போகணுமாங்கிறது. திமுகவில் தான் வாய்ப்பு குறைவுன்னு சொன்னேன். இடம் இல்லையே, கொடுக்கறதுக்கு எங்கே சீட் இருக்குது திமுக அணியில். அதனால அந்த ஆங்கிளில் வாய்ப்பு குறைவுன்னு சொன்னேன். ப்ளஸ் திருமாவளவன் அங்கே இருக்கிற போது வாய்ப்பு குறைவு. இப்போ விஜயும் அதிமுகவும் சேர்ந்தால் திருமாவளவனோ இன்னொரு கம்யூனிஸ்டுகளோ சேர்ந்து ஒரு புது அணி அமைய வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். யூகம் இருந்தது, வலுவான யூகம். அது லாஜிக்குள்ள வதந்தி. அது இப்போ அது இல்லைன்னு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. அதனால தான் விஜய விரக்தியில் ஒரு அறிக்கை விட்டார். 2 பேரையும் கடுமையாக திட்டி ஒரு அறிக்கை விட்டார். திருமாவளவன் இப்போ அப்படியே ஆஃப் ஆகிடுவார், இருக்கிற அணியிலே தொடருவார். அப்படிங்கிற போது பாமகக்கான வாய்ப்பு இன்னும் குறையுது. அப்போ இருக்கிற ஒரே வாய்ப்பு இதுதான் சொல்கிறேன். விஜய் கிட்ட போகிற அளவுக்கு அரசியல் முதிர்ச்சியற்றவர் அல்ல ராமதாஸ், அன்புமணியும் கூட. இப்போ டிவிகேக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் நீங்கள் என்ன இருக்குன்னு பார்க்க ஒன்றுமே இல்லை, ரொம்ப குறைவு. அவங்க அதிமுக ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தார். அதனால தான் திட்டாமே இருந்தார், விமர்சிக்காமல் இருந்தார். அதுவே தப்புன்னு நான் திட்டினேன். விஜய் இப்படி இருக்கிறது ஏதோ அவர் தப்பு பண்ணுற, வளருகிற கட்சிக்கு இது நல்லதல்ல. 2 பேரும் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் மட்டுமே திட்டினீங்கன்னா, விமர்சனத்தை வச்சிங்கன்னா, அப்போ இன்னொருத்தர் கூட நீங்கள் மறைமுகமாக ஏதோ பண்ணுறீங்கன்னு தான் நினைப்பா. உங்கள் கட்சியில் வந்து உறுப்பினர் சேர மாட்டான்னு நான் சொன்னேன். இப்போ அது செட்டில் ஆகிடுச்சுன்னு சொன்ன உடனே பிஜேபி அதிமுக திட்டுறது தவிர ஒரு வழி இல்லைன்னு அடுத்த நாள் காலையிலே அறிக்கை விட்றாரு. அவ்வளோ விரக்தி கலந்த வார்த்தைகளோட இருக்கலாம், வேறு வழி இல்லைன்னு சொன்னேன். அப்போ புதுசாக வர்ற ஸ்ரீமான் நான் நேற்று காலையில் வரைக்கும் எனக்கும் புத்தி இருக்குது, எனக்கு சொந்தமாக அறிவு இருக்குங்கிறாரு. தனியாக தான் இப்போ என்னை கொண்டு திணிக்காதேங்கிறாரு. இவ்வளோலாம் பேசிட்டு ஒரு பிஜேபி பக்கம் போனாருன்னா இப்போ இருக்கிற 8 தாராளமாக 4% குறையும். தனிச்சுன்னு அதை தக்க வைக்கிறதே அவருக்கு பெரிய சவாலான காரியம்தான். ஏன்னா விஜயனுடைய வரவு யாரோ ஒரு 10 பேர் ஓட்டு போட போகிறாங்க. அந்த 10 பேர் இங்கே ஏற்கனவே ஓட்டு போட்ட கட்சியிலேருந்து தான் 1-2 போய் போட போகிறான். சீமானும் அதில் பாதிக்கப்படுவார். ஸோ அதை தக்க வைக்கிறதே சவாலானு அதை மனசில் வச்சு தான் சொன்னேன். இல்லை, சீமான் அவர்கள் தொடர்ந்து வந்து நான் தனிச்சு தான் போட்டியிடுவேன்னு சொல்கிறாரு.
என்டிஏக்குள்ள எப்படியாவது சீமானை கொண்டு வரணும், அதுக்கான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று இருக்கு. எங்கிட்ட ஒரு மூத்த பத்திரிகையாளர் பேசும்போது அவருமே ஆமா நான் சீமான்ட்ட அப்ரோச் பண்ணேன், பாஜக கூட்டணிக்குள்ள நீங்க போனா உங்களுக்கான ஓட் ஷேருங்கிறது இன்னும் கொஞ்சம் உறுதியா இருக்கும் அப்படிங்கறதையும் நான் சொன்னேன். ஆனா அவர் வந்து இல்ல நான் தனிச்சுதான் போட்டியிடுவேங்கிறது 1000 பேர் முயற்சி பண்ணலாம். அந்த வாய்ப்பை நான் மறுக்கல. அதனாலதான் போனால் என்ன இம்பாக்ட் வரும் நான் என் பார்வையில சொல்றேன். 8% 4% குறையும். சீமான் மீது இருக்கிற தனித்துவமான ஒரு நம்பிக்கை கலந்த ஒரு ஈர்ப்பு இருக்குல்ல, அது ஆட்டோமேட்டிக்காக குறையும். அதுவும் நடக்கும். ஒரு 10-20 சீட்டு வாங்குறாரு, ஒரு 10 இடம் ஜெயிக்கிறாரு, அது நடக்கும். அது வெற்றி இல்லை. சீமானுடைய நோக்கம் அது அல்ல. ஏன்னா தற்காலிக வெற்றிக்காக, தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்க தயாரில்லைன்னு நேற்று ஒரு வார்த்தை சொல்லிக்கிறார். சரிதானா? ஐயோ தனியாக என்ன தோற்றுருவமேலாம் நான் கவலைப்படல, என்னுடைய இறுதி இலக்கு அந்த இடத்த பிடிக்கிற அந்த வெற்றி தான் அப்படின்னு நேற்று அறிக்கையில் நேற்று பேட்டிலையும் சொல்கிறாரு. ஸோ தனியாக தான் நிற்பாருன்னா இப்போதைக்கு 4 அணிகள் கண்ணுக்கு தெரியுது. சீமான் விஜயோட போக மாட்டாருன்னு இப்பயே சொல்ல முடியுமா? அந்த மாதிரி எதுவும் வாய்ப்புகள்? அரசியலில் யாருக்குமே வெக்கம் கிடையாது. யார் சொல்கிறதையும் நம்பாதீங்கன்னு நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன். நான் எதையாவது நம்ப முடியுதா? இந்த தேர்தலில் மட்டுமல்ல எந்த தேர்தலிலும் கிடையாதுன்னு சபதம் போட்டார் எடப்பாடி. என்னாச்சு? நான் நக்கல் பண்ணல, அதுதான் எதார்த்தம். தேர்தல் அரசியலில் வெக்கத்துக்கு இடமே கிடையாது. திண்டுக்கல் சீனிவாசன் கூச்சமே இல்லாமல் நேற்று சொல்கிறார், நேற்று வரைக்கும் நான் பேசுனதெல்லாம் அழிச்சிருங்கிறாரு. மக்கள் முட்டாளா இல்லை எதிர்த்து இன்றைக்கி உட்காந்துருக்கிற பத்திரிகாரம் முட்டாளா? வேறு வழியில் ஆகலாம். அதெல்லாம் கேட்கணும், கேட்டு தான் கொண்டு மக்கள்கிட்ட வைக்கணும். அரசியல் அப்படி ஆயிடுச்சு. தேர்தல் அரசியல் அவ்வளவு கேவலமாக போயிடுச்சு. இதில் யாரையும் தனித்து குற்றம் சாட்ட முடியாது. திமுக தொடங்கி அதிமுக உட்பட எல்லா கட்சிகளும் இந்த என்ன சொல்கிறது, கொஞ்சம் வெளிப்படையாக சொன்னால் இந்த அசிங்கத்துக்குள்ளே அடக்கம் தான். இப்போ தேமுதிகவுடைய நிலை என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கும்போது நாங்கள் வந்து 6 மாத காலம் தேமுதிகவை எப்படி நாங்கள் பலப்படுத்தணும் அது சம்பந்தமாக தான் நாங்கள் பேச போகிறோம். அவங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. வாய்ப்புள்ள 2 ஆப்ஷன் இருக்குது. பாமக திமுக பக்கம் போக வாய்ப்பு குறைவுன்னு நான் சொன்னேன் இல்லையா? தேமுதிகவுக்கு அந்த வாய்ப்பு இன்னும் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கான இடம் அவ்வளோவெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க இதுவரை கடந்து வந்த பதவி வச்சு ஜெயலலிதா கிட்ட நாங்கள் 30-35 வாங்கணும், 40 வாங்கணும்லாம் சொல்லலாம். 29 ஜெயிச்சோமே அப்படின்னு. இப்போ அந்த கட்சியோட பலம் அந்த பலம் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவங்கள ஓரளவு அக்காமடேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால தான் தொகுதி மறுசீரமைப்பு விஷயத்தில் நான் முதலமைச்சர் பின்னால் நிற்கணும், நாங்கள் நிற்போம், அவர் எடுக்கிற முயற்சிகளுக்கு நாங்கள் துணை நிற்போன்னு ஒரு கருத்தை வெளியிட்டு சில யூகங்களுக்கு வழிவகுத்தார். நேற்று பழைய சம்பவத்தை நினைவுபடுத்தி பிரதமர் மோடி விஜயகாந்த் மேலே எவ்வளோ பிரியமாக இருந்தார், எவ்வளோ ஈடுபாடு கொண்டிருந்தாருன்னு சொல்கிறாருன்னா, அப்போ மோடிக்கிட்டையும் ஒரு நல்ல உறவை பேணணும்னு நினைக்கிறார் பிஜேபி கிட்ட. அவருக்கு 2 ஆப்ஷனுமே இருக்குது. என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். அது பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துகிற ஒரு முடிவாக இருக்காது. திமுகவே ஒரு ஆப்ஷனாக தேமுதிக வச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க ஓப்பனாக வச்சு, ஏன்னா எடப்பாடி மேலே அவ்வளோ எரிச்சலில் இருக்காங்க. அவங்க எடப்பாடி நடந்து கொண்ட விதம் அவங்கள காயப்படுத்தியிருக்கும்ல. அப்போ அவருக்கு அதனால தான் இந்த அணி அமைஞ்சிருச்சு எங்களுக்கு சந்தோஷம் நாங்கள் ஆல்ரெடி அப்படின்லாம் சொல்லாமல் மோடியை மட்டுமே பிரதானப்படுத்தி நேற்று பதிவு போட்டிருக்கிறாரு. அந்த வீடியோ பதிவு மோடி விஜயகாந்த் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருந்தான்றதெல்லாம் பல எதுக்கு சொல்லணும். அந்த உறவு பதிவு அவர் போட்டு முடிச்சுன்னா அதை எடுத்து மோடி ரீட்வீட் பண்ணுற மாதிரி போடுறார், டேக் பண்ணி. அப்போ இதெல்லாம் எதை காட்டுது? நமக்கு அந்த உறவை புதுப்பிக்கிறாங்க அல்லது 2 பேருமே அதுக்கு தயாராக இருக்கிறாங்கன்னு காட்டுது. நன்றி. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் no compromise. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand.